விழா புழுதி படிந்த கால்களுக்கு ஓர் அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே ஆம் நம்முடைய வீதி கலைஞர்களை மேடையேற்றி சிம்மாசனம் கொடுத்து அமர வைத்து அவர்களை அலங்கரிக்கின்ற அற்புத பெருவிழா, ஒரு ஒப்பற்ற நிகழ்விழா, ஒரு மிகப்பெரிய கலை திருவிழா. Behind Me Media, we see both ahead and behind. நம்முடைய பிஎம் மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மதுரை மாவட்டம் கலைமாமணி மதுரை கோவிந்தராஜ் கிராமிய கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் அன்பு கடந்த பண்பு கடந்த பணிவான வணக்கங்கள். அற்புதமான 13ஆம் ஆண்டு வீதி விருது விழா நம்முடைய சென்னை வேளம்மாள் முகப்பேருவில் மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகிறது. 13வது வருடம். நான் முதல் வருடத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா திருமண மண்டபத்திலே நடைபெற்றது முதல் வருட வீதி விருது விழா. இன்று 13வது ஆண்டு வெற்றி விழாவாக நம்முடைய வேளம்மாளில் நம்முடைய மாற்று ஊடக மையம் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் காளீஸ்வரன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே மிக சீரும் சிறப்புமாக மண்ணின் கலைஞர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் அற்புத பெருவிழா, பண்பாட்டு கலை விழா, மரபு கலைஞர்கள் மங்காது பாதுகாக்கும் எங்களது வீதி விருது விழா. இந்த அற்புதமான வீதி விருது விழா புழுதி படிந்த கால்களுக்கு ஓர் அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே ஆம் நம்முடைய வீதி கலைஞர்களை மேடையேற்றி சிம்மாசனம் கொடுத்து அமர வைத்து அவர்களை அலங்கரிக்கின்ற அற்புத பெருவிழா, ஒரு ஒப்பற்ற நிகழ்விழா, ஒரு மிகப்பெரிய கலை திருவிழா. இந்த அற்புதமான திருவிழாவிற்கு வருகின்ற அனைத்து மாவட்ட கலைஞர்களையும் எங்களது மாற்று ஊடக மையத்தின் சார்பாக வருக வருக என இருக்கை கூப்பி இன்முகத்தோடு வணங்கி வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான விழாவிலே பல்வேறுபட்ட ஆடல், பாடல், கூத்து, கருவி இசைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பல்வேறு கலைஞர்கள் தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த வருட வீதி விருதுகளில் கலந்து கொண்டுள்ளார்கள். இது குறிப்பாக மூத்த கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் 100 கலைஞர்களுக்கு வழங்குகிறார்கள். அது மட்டுமா, நலிந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மேடையேற்றி சிறப்பு பரிசு, கலை போட்டிகள், அது மட்டும் இல்லாது வாழ்வாதார வழிகாட்டி விருது கொடுக்கறாங்க. அது மட்டுமா, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கலைஞர்களுடைய குடும்பங்களை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன். யாரு செஞ்சா? இதுவரை யாருமே செய்யல. காளீஸ்வரன் ஐயான்ற ஒற்றை மனிதர் 13 ஆண்டுகளுக்கு மேலாக, இது விருது விழா 13, ஆனா கிட்டத்தட்ட அவருடைய சமூக பணி பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இதை எதையும் எதிர்பார்க்காம நாங்க வர்ற காரணம், அவர் எங்களுக்கு கேட்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. கலைஞருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறாரு, வளர்ச்சிக்கு உதவி செய்யறாரு. குறிப்பா இந்த மதுரை கோவிந்தராஜுடைய வாழ்வியல்ல கலைமாமணி விருது, அரசின் உயரிய விருது கலைமாமணி விருது தடப்பட்ட போது வள்ளுவர் கோட்டத்திலே கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒன்று திரட்டி அரசிடம் கோரிக்கை வைத்து அந்த கலைமாமணி விருதை நிறுத்திய கலைமாமணி விருதை மீட்டெடுத்த ஒரே கலைஞன் என்றால், ஒரே தலைவன் என்றால், வழிகாட்டி என்றால் ஐயா காளீஸ்வரன் ஐயா அவர்களை என்றது இந்த இடத்துல பணிவோடு ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக நன்றியை சொல்லி இந்த அற்புதமான வீதி விருது விழா 13ஆம் ஆண்டு விருது விழா கிட்டத்தட்ட மதுரை, இந்த எங்க மாமா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காரு ரசினி முருகை மாமா, பாவூர் சத்திர முருகேசன் அப்பா, மற்ற கலைஞர்கள் மேலூர் மாவட்டத்தை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு குக்கிராமத்தில இருந்து இந்த கலைஞர் வந்திருக்காங்க. இது ரொம்ப நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். சும்மா எங்க பக்கத்துல இருந்து சென்னையை சுத்தி மட்டும் இல்ல, கடகோடியா இருக்க குமரி மாவட்டத்தை வச்சுக்கங்க. அங்க இருந்து இங்கிட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து கலைஞர்கள் வந்து அசாம்ல இருந்தெல்லாம் இந்த வருஷம் வர்றாங்க. சோ இது ஒப்பற்ற விழா. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதா ஒரு மாற்று ஊடக மையம், அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு செய்யுதுன்னா அது காளீஸ்வரன் ஐயான்ற ஒற்றை சொல் மந்திரத்திற்காக, அவர் காட்டிய சுட்டு விரலுக்காக, அவர் கைகாட்டும் திசை நிலையில் களம் காண வந்து நிற்போம் நாங்கள் அனைத்து கலைஞர்களும் என்று சொல்லி இந்த அற்புதமான வீதி விருது விழா இன்னும் 100 ஆண்டு கடந்து வெற்றி விழாவாக கொண்டாட அனைவரும் ஒன்று கூடுவோம், வெற்றி காண்போம், கலை வளர்ப்போம், தலை நிமிர்வோம். மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கிறீங்க. எப்படி அமைக்கணும்? அமைக்கிறணும். மறந்துடாதீங்க. பிஎம் மீடியா நண்பர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.